உங்கள நிறைய பேர் வந்து முதல் தலைமுறை ஓட்டு போட போறவங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் சார் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா உங்க அப்பா அம்மாக்கள் ஏற்கனவே பல எலெக்ஷன்ஸ்ல ஓட்டு போட்டிருப்பாங்க. வழக்கமா உங்களுடைய பெற்றோர் எதை அடிப்படையாக வைத்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது இப்ப நியூஸ் தமிழுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. சார், யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் சார் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு. மேபி அது பதிலா இருக்கலாம். இல்ல சாதிய ரீதியாக சார் நிற்கக்கூடிய வேட்பாளர் எங்களுடைய சாதியை சார்ந்தவராக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுவோம் சார். அது 2. இன்னொருத்தர் யார் எங்களுக்கு நல்லது செய்வாங்க, இல்ல எங்க பகுதியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, எங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பதில்கள் உங்ககிட்ட இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர் எந்த அடிப்படையில ஓட்டு போடுறாங்க, எந்த அடிப்படையில எம்எல்ஏக்களை தேர்வு செய்யறாங்க? இப்போ நம்மளோட பெற்றோர்கள் வந்து எதை அடிப்படையா வச்சு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் கேக்குறோம். மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே எடுத்துக்கிட்டனா இலவசங்களை மட்டும் தான் பாக்குறாங்க. நம்ம அரசியல் எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி பதில்கள் தான் எதிர்பார்க்கிறோம். பேசுங்க. ஏன்னா அதுவுமே உண்மையும் கூட. அது வந்து நம்மளோட அறியாமையா என்னன்னு தெரியல. நம்மளுமே இலவசங்களை தான் பெருசா இது பண்றோம். அது நம்மளோட வரியை தான் நமக்கே திருப்பி கொடுக்கறாங்க. அதுவுமே பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இன்னும் புரியல. நிஜமா சொல்ல போனா அதுவும் தான். நம்ம இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கறதுக்காகவே நிறைய இலவசம் இப்போ அமௌண்ட் ஏத்தி கொடுக்கறாங்க. பொங்கல் வருது, அடுத்து செலிப்ரேஷன் வருது, எல்லாத்துக்குமே அவங்க எதை இது பண்றாங்கன்னா இப்ப நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதுதான். இவங்க ஆட்சிக்கு வந்தா இது ப்ரொவைட் பண்றாங்க, அதாவது இவ்வளவு காசு கொடுக்குறாங்க. பணத்தோட அடிப்படையிலும் இலவசத்தோட அடிப்படையிலும் தான் நம்மளோட ஓட்டுகளும் இருக்கு அப்படிங்கறதான் சொல்றேன். இன்னொன்னு வந்து வாய்ப்புகள். இப்போ புதுசா டிவிக்கே வந்திருக்காங்க, அதுக்காக சொல்ல வரேன். வாய்ப்பு அப்படிங்கறது ஒண்ணு கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக, எவ்ரிபடி நிறைய இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அவங்க இப்ப ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க. சோ அடுத்து டிவிக்கே வருது அப்படிங்கல அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்து, ஏன்னா இப்ப இவங்க நல்லாச்சு இவங்க தீயாச்சு அப்படின்னு நம்ம இப்ப வரைக்கும் சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்புகள் கொடுத்து பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்மளோட ஓட்டுகளை கொடுத்துட்டு அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றது. ரேஷ்மா, இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்களா? நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். அவங்க சூப்பரா பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். பயங்கர போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் வாய்ஸ். இப்போ வந்து எலெக்ஷன் நடக்கு. எலெக்ஷன்னாலே நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட்டு. ஏன்னா நம்ம 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 ஓட்டு போட்டாதான் அது பெரும்பான்மையான வாக்குகளை சேகரிக்கும். நம்மளோட ஒரு விரலை வந்து அவங்க கைப்பற்றி அதை வச்சு 5 ஆண்டுகளா நம்ம ஆட்சி செய்யறாங்க. நம்ம ஏன் ஒரு மாற்றத்தை உருவாக்க கூடாது? 60 வருஷமா திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நம்ம தமிழ்நாட்டை ஆள்றாங்க. இன்னும் நிறைய புதிய கட்சிகள் இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி, இப்ப புதிதாக தமிழக முன்னேற்ற கழகம், இது வந்து தமிழக வெற்றி கழகம் சொல்றீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் இவங்க வந்து எப்படின்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே ஓட்டு எப்படி அதிகமா வாங்கணும்னு தான் பாக்காங்க. அதாவது இலவசமான திட்டங்கள், வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கறாங்க. ஒருவேளை இப்ப நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நடக்கக்கூடிய திமுக ஆட்சி வந்து முதல்ல 2021 நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து ஓரளவு பண்ணல. ஆனா ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்புல இருந்து வேலை இது சம்பளத்தை வந்து உயர்த்தி தருவதாக கூறினாங்க. ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்துல இருந்து டாஸ்மாக் கடைகள், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக் கடைகள் நாங்க முற்றிலுமா சீல் வச்சிருவோம்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. டாஸ்மாக் கடைகள் தம்பி அந்த மாதிரி சொல்ல, அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கல. படிப்படியா குறைக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் வேணா சொல்லிருக்காங்க. இல்ல, கேள்வி என்னன்னா அப்பா அம்மா எதன் அடிப்படையில ஓட் போடுவாங்க? அது டைரக்டா ஒரு சுருக்கமா சொல்லுங்க. ஓட்டர்ஸ் வந்து எங்க வீட்டுல எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஏடிஎம்கேல தான் இருந்தோம். எங்க தாத்தா ஏடிஎம்கே, எங்க அப்பா ஏடிஎம்கே, எங்க அம்மா எல்லாருமே ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேல இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அதை பின்பற்றி ஏடிஎம்கேக்கு தான் போட்டோம். இப்போ போன எலெக்ஷன் டிஎம்கேக்கு நான் தான் மாத்தி போட சொன்னேன். ஏமா நீ வந்து டிஎம்கேக்கு போடு, இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேல ஒண்ணுமே பண்ணல, நீ வந்து டிஎம்கேக்கு போட்டேன்னா அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு இப்ப நான் சொன்னதுனால டிஎம்கேக்கு போட்டாங்க. ஆனா இப்ப டிஎம்கேல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இப்போ வந்து நான் டிவி கேக்கு தான் போடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு இது. நான் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன்ல நான் எங்க வீட்லயும் சொல்லுவேன், நீ வந்து டிஎம்கேக்கு போட வேண்டாம், இப்போ வந்து நீ டிவி கேக்கு போடு அப்படிமே.